பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் என்னுடைய செய்தி, இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையாகிய இருள் இருக்கும்போது, சுற்றிலும் நமக்கு எல்லாமே எதிரடையா இருக்கும்போது, தேவன் அந்த எதிரடைகளை நொடி பொழுதிலே மாற்றி, இருள் நம்மை மரணத்துக்கு நேராக கொண்டு போகும் என்று நினைக்கும் போது, தேவன் வெளிச்சமாய் வந்து நம்மை மறுபடியும் உயிரடைய செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம், அதே எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, யூதர்கள் என்று ஒருவர் இருக்கவே கூடாது என்று அவர் ஆணை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலம் இல்லாத ஒரு ஆணை, அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலமே இல்லாத ஒரு ஆணைகள் உருவாகும் என்றால், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய மேசியா இந்த பூமியிலே வந்து நமக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கும் அந்த எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, யூதர்களை அழிக்க சூசான் அரண்மனையில் இருந்து ஒரு சட்டம் புறப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். எப்படி என்றால், அதே எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அதே சூசான் அரண்மனையில் இருந்துதான் யூதர்களை காப்பாற்றுகிற ஒரு சட்டத்தை ஆண்டவர் எழுப்புகிறவராயிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, எந்த இடத்துல உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த இடத்துல உங்களை இருளுக்களை தள்ள வேண்டும் நினைக்கிறார்களோ, அதே இடத்திலிருந்து உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 127 நாடுகளுக்கும் இந்த சட்டம் போகிறது. என்னவென்றால், யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும். அது ஒரு முத்திரை மோதிரத்திலே அவர்கள் ஆணையிடுகிறார்கள். ஆனால் அதே அரண்மனையிலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எந்த மோதிரத்திலே அழிக்க வேண்டும் என்று ஆணை வந்ததோ, அதே மோதிரத்திலே காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற சட்டமும் வருகிறது. அது மாத்திரமல்ல, எந்த நாளிலே அழிக்க வேண்டும் நினைத்தார்களோ, அதே நாளிலே வெளிச்சம் வர ஆண்டவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் இருளில் இருப்பீர்கள் என்றால், அல்லது நெருக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்றால், அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால், என் தேவன் இருளை வெளிச்சமாக மாற்ற அவராலே முடியும். 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல மொர்தெகாய் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். என்னவென்றால், இதை யூதர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த நேரத்துல குதிரைகள் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஆமான் கொண்டு போய் விட்டான். அப்பொழுது இருந்தது கோவேறு கழுதை மாத்திரம்தான், வேகமாக போகக்கூடாத ஒன்று. ஆனால் என் தேவன் தாமதத்தை சீக்கிரப்படுத்தி நம்முடைய ஜனத்தை காப்பாற்றினது போல, உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றி இந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவாராக. நீங்கள் வெளிச்சத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.